அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம். பாதி மதி நதி போதும் மணி சடை, பாதி மதி நதி போதும் மணி சடை, நாதன் அருளிய குமரேசா. பாதி மதி நதி போதும் மணி சடை, நாதன் அருளிய குமரேசா. பாதி மதி நதி போதும் மணி சடை, நாதன் அருளிய குமரேசா. பாகு கனிமொழி மாது குரமகள், பாகு கனிமொழி மாது குரமகள், பாதம் வருடிய மணவாளா. பாகு கனிமொழி மாது குரமகள், பாதம் வருடிய மணவாளா. பாதி மதி நதி போதும் மணி சடை, நாதன் அருளிய குமரேசா. பாகு கனிமொழி மாது குரமகள், பாதம் வருடிய மணவாளா. காது ஒரு விழி காக முற அருள், காது ஒரு விழி காக முற அருள், மாய ஹரிதிரு மருகோணி. காது ஒரு விழி காக முற அருள், மாய ஹரிதிரி மருகோணி. காது ஒரு விழி காக முற அருள், மாயன் அரிதிரு மருகோணி. காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. 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 ஆதியனோடு தேவர் சூரருள, காலும் வகையுறும் சிறைமீளாம். ஆதியனோடு தேவர் சுரர்குள்ள, காலும் வகையுறும் சிறைமீளாம். ஆடும் மயில் ஏறி அமரர்கள் சூழ, வர வரும் இளையோனே. ஆடும் மயில் நிழல் ஏறி அமரர்கள் சூழ வரும் இளையோனே. ஆடும் மயில் மீதில் ஏறி அமரர்கள் சூழ வரும் இளையோனே. சூதமிக வளர் சூதமிக வளர் சோலை மறு சுவாமி மலைதனில் உறைவோனே. சூதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே. சூரன் உடலற வாரி சுவரிட, வேலை விடுவள பெருமாளே. சூரன் உடலற வாரி சுவரிட, வேலை விடுவள பெருமாளே. சூரன் உடல் அற வாரி சுவரிட, வேலை விடுவள பெருமாளே. சூரன் உடல் அற வாரி சுவரிட, வேலை விடுவள பெருமாளே.
சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடுவல பெருமாளே. இது காலன். யமன் நம்மளை அணுக மாட்டான். யமனை காலால் வைத்தவர் சிவபெருமான் திருக்கடையூரில். அப்போ அதான் திருப்புகழில் முருகப்பெருமான் பற்றி இந்த பாடலை எழுதுகிறார். இந்த பாடலை படிக்கும்போது காலன் என்னை அணுகாதிருக்க, அணுகலாம், இந்த மாதிரி பாதியில் விட்ட குறை தொட்ட குறையோட போகக்கூடாது. வந்த வேலையை முடிச்சுட்டு போகணும், வாழ்ந்து முடிச்சுட்டு போகணும். அது நல்லவராக வல்லவராக 4 பேருக்கு நன்மை செய்தவராக வாழ்ந்துட்டு போகிறது தான் நல்ல பிறவி. அதனால்தான் சூரன் என்னை சூரனை வாரி அவனை அழித்து நமக்கெல்லாம் அருளை கொடுத்தார் இறைவன். அப்போ காலனை நம்மளை அணுகாமல் இருக்க காலால் எட்டி உதைத்தார் சிவபெருமான். காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. அப்போ காலனை வெல்லக்கூடியவர் யாருன்னா சிவபெருமான் தான், முருகப்பெருமான் தான். வாரியார் சுவாமிகள் முருக பக்தியில் அதிகமாக இருந்தார், சுயேட்சமாக இருந்தார். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நல்லபடியாக இருந்தார். அவர் சொல்லுவார், எனக்கு ஓய்வே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ஓய்வே கிடையாது, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் அவர் வெளிநாடு சென்று வரும்பொழுது ஆகாயத்திலே ஆகாய மார்க்கமாக அவருக்கு ஆண்டவன் அழைச்சிட்டு போயிட்டான் முருகன். அந்த யமனுடைய பாசக்கயிற்றை விடலை, முருகப்பெருமானே அழைச்சிட்டு போயிட்டான் ஆகாயத்தில். அதான் காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயம். காலன் என்னை அணுகாமல் உனதிரு அந்த காலு மேன்மையான கால், உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. அப்போ வாரியார் சாமிகளும் பாம்பன் சாமிகள் வள்ளல் பெருமாள் இவங்களுக்கெல்லாம் நேரில் ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்கார். அருணகிரிநாதருக்கு எல்லாம் நேரில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். சுவாமி மலையில் 60 அடி உயரத்தில் மக்களால் செய்யப்பட்ட மலை, அது இயற்கையாக இல்லை, செயற்கையான மலை. அந்த மலையில் இருக்க உறைவோனே சூரனுடைய உடலை வாரி அவர் என்ன பண்ணார், வாரி சுவரிட்டா கிடாசது அறுத்து கிடாசது. வேலை விடுவல பெருமாளை, அந்த வேலை விட்டு சூரனை சம்காரம் செய்தார். வேல்பட விழி செய்தன்று விடமேலிருந்து, வேல்பட விழி செய்தன்று விடமேலிருந்து மடவாலதனோடும் உடனாய், மடவாலதனோடும் உடனா வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தே என் உள்ளமே புகுந்ததனால். வேல்பட விழி செய்தன்று விடமேல் இருந்து மடவாளதனோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்த என் உள்ளமே புகுந்ததனால். வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தே என் உள்ளமே புகுந்ததனால். ஏழ்கடல் சூழிலங்கை, ஏழ்கடல் சூழிலங்கை அறையன்ற நோடும், ஏழ்கடல் சூழிலங்கை அறையன்ற நோடும்
இடரான வந்து நலியா, இடரான வந்து நலியா, ஏழ்கடல் சூழிலங்கை அறையன்ற நோடும் இடரானது வந்து நலியா, ஆழ்கடல் நல்ல நல்ல, ஆழ்கடல் நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, ஆழ்கடல் நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, அடியவர்க்கு மிகவே, ஆழ்கடல் நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, அடியவர்க்கு மிகவே. அதாவது சிவபெருமான் விடையேறி, விடைனா காளை, காளை வெள்ளை ரிஷபத்து மேலே ஏறி மடவாள் அதனோடும் வான்மதி வன்னி கொன்றை, கொன்றை மலர் தான் அவருக்கு பிடிக்கும். வான்மதி வன்னி கொன்றை, கொன்றை பூ வந்து அவ்வளோ ஒரு தேவர்களுக்கு இனிமையானது. அது எளிமையாக காட்டில் கிடைக்கக்கூடியது, அப்படியே இப்போ செலவில்லாத வாங்கி விற்கலாம். கொன்றை மலர் சூடி வந்தே என் உள்ளம் புகுந்ததனால், அந்த கொன்றை மலர் சூடி என் உள்ளத்தில் புகுந்துட்டு, என் உள்ளமே புகுந்தது அதனால். ஏழு கடல் சூழ் இலங்கை, ஏழு கடல் சூழக்கூடியது, அதில் தான் நடுவில் இலங்கை இருக்குது. அந்த அரை அன்றனோடு, அந்த ராவணனோடு சம்காரம் செய்து, ராம அவதாரம் எல்லாமே இவர் தான், யார், சிவபெருமான் தான். அவர் ராமனாக வருவார், கிருஷ்ணா வருவார், முருகனாக வருவார், ஞான சம்பந்தராக வருவார். அவர் வரக்கூடியதெல்லாம் எப்படி வேணாலும் வருவார். பல பல வேடம் பூண்டு பகைவரை அழிக்கும் அன்றே, பல பல வேடத்தில் பகைவர்களை அழிப்பார். பல பல வேடம் கொண்டு பகைவரை அழிப்பார் என்று. அப்போ அவர் எந்த உருவில் வேணாலும் வரும். நாம் அவர்கிட்ட நெருங்கிடணும், அவரோட நெருக்கமாக இருக்கணும். நெருக்கமாக இருக்கிறதுன்னா என்ன? நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தால் வாழ்க, நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தால் வாழ்க. இப்போ இமை பொழுதும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நெஞ்சோடு இருக்கார், நம்ம உடம்புலேயே இருக்கிறாரு, நம்மளை அருகிலே இருக்கிறார், நம்ம பக்கத்துலேயே அமர்ந்துடுவார். அப்போ என் உள்ளமே புகுந்தது அதனால். அந்த இலங்கையில் ராவணனை சம்காரம் செய்து சிவபெருமான் தான். அதான் பல பல வேடத்தில் வருவாங்க, வேடதாரிகள்னு பேர், கூத்தாடிகள். கூத்தாடி என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வேடம் மாறி மாறி வருவாங்க. முதல்ல ஒரு அசுரனாக வருவார், அப்புறம் தேவராக வருவார், ஒரு பெண்ணாக வருவார், இப்படி வேடம் மாறி மாறி வருவாங்க கூத்தாடி. அப்படி கூத்தாடக்கூடியது தான் தென்பாண்டி கூத்தானி, தில்லையில் கூத்தானி தென்பாண்டி நாட்டானி. தில்லையில் கூத்தாடக்கூடியவன் அவன் பல பல வேடத்தில் வருவான். இந்த நாடக மேடையில் பல பல வேடத்தில் வராங்கல்ல, அதே போல் அவனும் பல பல வேடத்தில் அடியவர்களை காப்பான். இடரானது நலியாய், எனக்கு இடரானது நலியாய், ஆழ்கடல் நல்ல நல்ல, ஆழ்கடல் நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, அடியவர்க்கு மிகவே. இப்போ இடர் கலையணும், நம்மளுடைய இடரை கலையணும். அப்போ பெரிய அபாயம் வருது, கொடிய நோய் வருது, சூரர்கள் நம்மளை நெருங்குறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு யார் துணை? ஆண்டவன் தான் துணை. ஆண்டவான்னா அவன் நிற்பான். அப்போ அவனோடு நம்ம ஒற்று இருக்க வேண்டும். ஞானம் பெறதுக்கு திருப்புகழ் ஒன்று இருக்குது. அப்புறம் திருப்புகழை ஓதுவதற்குன்னு ஒரு திருப்புகழ் இருக்கும்.
சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும், சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும், செகத்தவ உயிர்க்கும் சினமாக. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக. சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும், சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். நினைத்ததை அளிக்கும் மனத்தையும் உருக்கும், நினைத்ததை அளிக்கும் மனத்தையும் உருக்கும், நசித்தரும் அறுக்கும் பிறவாமல். நினைத்ததை அளிக்கும் மனத்தையும் உருக்கும், நசித்ததும் அறுக்கும் பிறவாமல். நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் மிடிக்கும், நிறைப்புகள் உரைக்கும் செயல் தீரா. நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் மிடிக்கும், நிறைப்புகள் உரைக்கும் செயல் தீரா. தனத்தன தனத்தம் தனத்தன தனத்தம், திமித்திமி திமித்தும் திமித்திமி திமித்தும், தகு தகு தகுத்தம் தகு தகு தகுத்தம் தனபேரி. தனத்தன தனத்தம் திமித்திமி திமித்தம், தகு தகு தகுத்தம் தனபேரி. தனத்தன தம் தம் தனத்தன தம் தம், திமித்திமி திமித்தம், தகு தகு தகுத்தம் தனபேரி. தடுட்டுடுட்டுடுட்டுன் தெடித்துடும் முடிக்கும், தடுட்டுடுட்டுடுட்டுன் தெடித்துடன் முடிக்கும், தடுட்டுடுட்டுடுட்டுன் தெடித்துட முடிக்கும், தனத்துடன் நடக்கும் கொடுஞ்சூரர். தடுத்துடு 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 தெடிக்கும், தடுத்துடு தெடிக்கும் முழக்கும், தனத்துடன் நடக்கும் கொடுஞ்சூரர். தடுத்துடு தடுத்துடன் தெடுத்துயர் முழக்கும், தனத்துடன் நடக்கும் கொடுஞ்சூரர். சினத்தவர் முடர்சம் கரித்தரும் மலை முற்றும், சினத்தவர் முடர்சம் கரித்த மலை முற்றும், சிரித்தவர் கொளுத்தும் கதிர்வேலாம். சினத்தவர் முடற்றம் கதிர்த்த மலை முற்றும், சிரித்தறி கொளுத்தும் கதிர்வேலாம். தினக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தன், தினக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தன், திருத்தனில் இருக்கும் பெருமாளே. தினக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுவிக்கும், திருத்தனில் இருக்கும் பெருமாளே. இப்போ திருப்புகழை யார் படிக்கிறாங்களோ அது நெருப்பாக இருக்குன்னு சொல்கிறார் அருணகிரிநாதர். என்ன சொல்கிறாரு? திருப்புகழ் சினத்தவரை முடிக்கும். நம்மகிட்ட சினம் கொண்டு கோபம் கொண்டு நம்மளை அழிக்கலான்னு வராங்கல்ல பலசாலிகள் அசுரர்கள், அவர்களை அழிக்கும். சினத்தவரை முடிக்கும், பகைத்தவரை குடிக்கும். நம்மளை பகைத்தவரை ஏன்னு கேட்டால் நாம் யாரையும் பகைச்சிக்கல, பகைத்தவரை குடிக்கும். செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக. அவ்வளோ கோபம் கொண்டு நம்மளை அழிக்க வரவர்களே நம்மளுடைய அபாயத்து காலத்தில், நம்ம உயிருக்கு அபாயம் வர காலத்தில், அது கொடு நாகமாக இருந்தாலும் சரி, கரடியாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, சூரனாக இருந்தாலும் சரி, ஓடி காக்கக்கூடியவன் முருகக்கடவுளே, முருகப்பெருமானி. அதான் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும். பகைத்தவரை சம்காரமாகிடும். சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும். சிரிக்கிறவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கல்ல, கேலி பண்ணுறாங்கல்ல, அதான் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நெருப்பென்று
அறிவோம் யாம். திருப்புகழை யார் வந்து சிரிக்கிறாங்களோ அதை பழிக்கிறாங்களோ அது நெருப்புன்னு அவங்களுக்கு தெரியாதுன்ற. அது நெருப்பு. சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். நினைத்ததை அழிக்கும் மனத்தையும் உருக்கும். நினைத்ததை அழிக்கும். நீ நல்லதை நினைக்கணும். நீ நல்லதை நினைச்சா உனக்கு அது நினைக்கும். நம்ம பேராசை கொண்டா நடக்காது. பேராசை நடக்காது. நமக்கு என்ன வேணுமோ அதை அதுவாக கொடுக்கும். நினைத்ததை அழிக்கும் மனத்தையும் உருகும். இந்த திருப்புகழை பாடும்போது மனம் உருகிடும். உனக்கு பேராசை போயிடும். உன்னை சூழ்ந்திருந்த பெரு வினைகள் போயிடும். உன்னை சூழ்ந்திருந்த தீயவர்கள் விலகி விடுவார்கள். நினைத்ததை அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நசிப்பவர் அறுக்கும் பிறவாமல். உனக்கு பிறவி வேண்டான்னு சொன்னால் பிறவி கொடுக்க மாட்டாங்க. நீ சூட்ச மாடல்லே இருக்கலாம். சுந்தரமூர்த்தி சாமிகள் சூட்ச மாடம்ல ஆகாயத்தில் நடக்கிறார். அப்போ நடக்கும்போது பூமியில் 2 பெண்களை பார்த்துறார். அந்த பெண்களை பார்த்து அது மேலே இந்த பெண்களை திருமணம் செய்யணும்னு சொல்லி அவருக்கு ஆசை வந்துடுது சூட்சம உடம்புல. அப்போ சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து திருநாவலூர்லேயே அவன் பிறக்கிறார். சடையப்பருக்கும் அவங்களுடைய அம்மா வந்து சடையப்பர் அப்பா பறவை நாச்சியார் அவங்க அம்மா. இவங்க இசைநாணி. பறவை நாச்சியார் இல்லை, அவங்க மணிமா இசைநாணி. அவங்களுக்கும் மகனாக பிறக்கிற. எது சொல்லுன்னா சூட்ச மாடலில் ஆகாயத்தில் வரும்போது இந்த பூமியில் நடமாடக்கூடிய 2 பெண்களை பார்த்து அந்த பெண்களை அடைய வேண்டும் என்று பிறவி எடுத்தவர் சுந்தரமூர்த்தி சாமிகள் திருநாவலூரில். இன்னைக்கு பிரமாண்டமான கோயில், எக்காலத்திலையும் அழியாத கோயில் கட்டிருக்காங்க. எல்லோரும் அவசியம் போய் பார்க்கணும். விழுப்புரத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. பண்ருட்டிலேருந்து போனால் ஒரு 25 கிலோமீட்டர் தான் இருக்கும். திருச்சியிலேருந்து வந்தால் தான் 150 கிலோமீட்டர். அதனால் வெளிநாட்டவர்கள் வந்து அதை பார்க்குறாங்க. அதான் நினைத்ததை அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நசிப்பவர் அறுக்கும் பிறவாமல். பிறவி வேணான்னா வரலாம். சுந்தரமூர்த்தி சாமி பிறவி வேணான்னு போயிட்டார். திரும்ப 2 பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு மீண்டும் பிறவி எடுக்கிறார். அப்போ அவர் பிறவி எடுத்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணு வாழலைன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு போய் தூது போகிறாரு சிவபெருமான். எப்படி இருக்கு பாருங்க. சிவபெருமான் வந்து தூது போய் அந்த பெண்களை வாழ வைக்கிறார். அவங்க சாபம் கொடுக்குறாங்க. 2 கண்ணும் போயிடுச்சு. 2வது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அப்போ இவர் மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணுறார். 2 கல்யாணம் பண்ணவர். தடுத்து ஆட்கொண்டது ஒரு ஊர், மனம் தவிழ்ந்தது ஒரு ஊர். மனம் தவிழ்ந்த புத்தூர் அப்படின்னு ஒரு மணபுத்தூர்னு சொல்லுவாங்க. இப்போ மனம் தவிழ்ந்த புத்தூர். தடுத்து ஆட்கொண்டது திருவெண்ணைநல்லூர். தடுத்து ஆட்கொண்ட ஊர் திருவெண்ணைநல்லூர். திருவெண்ணைநல்லூரில் தான் அவரை தடுத்து ஆட்கொண்டு கொண்டு போய் அருளை கொடுக்குறார். அப்போ அவருக்கு அந்த பெண்களுக்கு தூது போய் இறைவன் அந்த பெண்ணை வாழ வைக்கிறார். கண்ணு போனதுக்கு காஞ்சிபுரமும் திருவாரூரும் போய் தரிசனம் செய்தால் உன்னை 2 கண்ணும் மீண்டும் ஒளி வரும்னு சொன்னவர் சிவபெருமான். அப்போ ஒரு அடியாருக்கு வந்து அவர் வந்து வேலை செய்கிறார் பாருங்க. நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் மிடிக்கும் நெருப்புகள் உரைக்கும் செயல் தீராஜ். நெருப்பையும் எரிக்கும். நெருப்பு தான் எரிக்கும். அந்த நெருப்பையே இது எரிக்குமா?
முருகப்பெருமான் மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகள் 2 பெண்களை திருமணம் செய்து கொண்டார். திருநாவுக்கரசு சாமிகள் வந்து சமண மதத்தில் போய் 40 ஆண்டு காலம் இருக்கார். எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. அதன் பிறகு சமண மதத்தை விட்டு சைவத்துக்கு வர்றார். ஆனால் சமணர்கள் விடவில்லை. அவரை கருங்கல்லில் கட்டி, அதுவும் சங்கிலியால் கட்டி கடலில் தூக்கி போட்டாங்க. ஏன்னா இந்த மதத்துக்கு வந்துட்டு நீ மறுபடியும் போகக்கூடாது அப்படின்னு. அப்போ ஒரு 4 வரி தான் பாடுறார். சோற்றுணை வேதியன் சோதி வடிவானவன், சோற்றுணை வேதியன் சோதி வடிவானவன், பொற்றுணை திருத்தடி பொருந்த கை தொழ, பொற்றுணை திருத்தடி பொருந்த கை தொழ, கற்றுணை பூட்டிவோன் கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும், கற்றினை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும், நற்றுணையாவது நமச்சிவாயமே, நற்றுணையாவது நமச்சிவாயமே, கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும், நற்றுணையாவது நமச்சிவாயமே. என கல்லில் கட்டி சங்கிலியால் கடல் தூக்கி போட்டாங்க. எனக்கு நல்ல துணையாக வருவது நமச்சிவாயம்தான் அப்படின்றார். நற்றுணையாவது நமச்சிவாயமேன்னா உடனே அந்த கல் மிதங்க ஆரம்பிச்சிடுது. அந்த சங்கிலி பொடித்து ஓடி போச்சு. அப்போ கரையேறி குப்பம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கரையேறி குப்பம் வழியாக தான் அவர் வந்து திருவதிக்கு வரார். திருவதிக்கு வந்து தன்னுடைய அக்கா கிட்ட சொல்கிறார், எனக்கு வந்து கும்ப நோய் இருக்குது அப்படின்னு. திலகவதி அம்மையார் கும்ப நோய் இருக்குது அப்படின்னு. அப்படியா? அப்படின்னா நீ ஒரு திருநீர் சாப்பிட்டா போதும்பா அப்படின்றாங்க. கொஞ்சம் திருநீர் சாப்பிடு, ஒரு திருநீர் கொடுக்குறேன், அதுவே நல்ல மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. திருநீர் தான் கொடுக்குறாங்க. என்ன திருநீர் கொடுக்குறாங்க? மந்திரமாவது நீரு, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, வானவர் மேலது நீரு, மந்திரமாவது நீரு, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமை பங்கன், செந்துவர் வாய் உமை பங்கன், திரு அளவாயான் திருநீரே, திரு அளவாயான் திருநீரே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திருநீரை எடுத்து ஜலத்தில் போட்டு கொடுத்தாங்க. ஜன நேரத்தில் ஓடி போச்சு வயிற்று வலி, கும்ப நோய். அப்போ இந்த நோயை தீர்க்கக்கூடிய திருநீரே வந்து எல்லா நோயும் தீர்க்கும். வள்ளல் பெருமான் நிறையா பேருக்கு திருநீர் போட்டு நோயை தீர்த்துருக்கார், நோயை குணப்படுத்தியிருக்கார். அதுபோல் அடியார்கள் நிறையா பேர் திருநீர் தான் படுத்தினாங்க. இந்த திருநீரை நாம் வந்து இந்த திருநீற்று பற்றி இதை படித்து யாருக்கு உடல் நலம் பாதிக்கிச்சிருக்கோ, நோய் வாய்ப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு வெந்நீரில் இந்த திருநீரை போட்டு கொடுத்தா அந்த நோய் வந்து குணமாகும். அது நாம் வந்து
மும்மலம் அற்றவங்களாக இருக்கணும். அதாவது திருவாசகம் சிவபுராணம் படிக்க கொடுங்க. திருவாசகம் படிக்க முடியலன்னா சிவபுராணமாவது படித்து காலை மாலை படிக்கிறவங்களாக இருந்து, திருநீர் பதிகம் படிக்கிறவங்களாக இருந்து இந்த 4 வரியை படித்து நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு கொடுத்தால் கொடிய நோய் குணமாகும். ஏன்னா திருநாவுக்கரசருக்கு நோய் குணமாச்சு இந்த திருநீர். இது யார் அருளினார் அப்படின்னா ஞானசம்பந்தர் அருளியது. இந்த திருநீர் பதிகம் வந்து ஞானசம்பந்தர் அருளியது. அப்போ ஞானசம்பந்தர் எப்பேற்பட்டவர்? ஞானசம்பந்தர் வந்து முருகர்னு சொல்கிறாங்க. வரலாறில் பார்த்தா ஞானசம்பந்தர் தான் முருகராக வராரு. அவர் முருகனை அதான் பல வேடம் பூண்டு வருவாங்க. அப்படி வரும் பொழுது முருகராக வந்ததுனால்தான் உமையவள் பால் கொடுத்தாள். சில நேரங்களில் சிவபெருமானும் வந்து நீங்கள் வரலாறை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அசுரன் வயிற்றில் போய் குழந்தையா பிறப்பார். அசுரன் ஏன்னா அவனுடைய வரம் அப்படி. அவன் எடக்க முடக்கா வரம் வாங்கி அவன் அழியக்கூடிய வரத்தை தான் கேட்பானே தவிர வளரக்கூடிய வரத்தை கேட்க மாட்டான். அப்படி வரம் வாங்கி நீயே எனக்கு மகனாக பிறக்கணும் போது என்ன செய்ய முடியும்? கொடுக்குறவர் அவர் கொடுத்துட்டார். அதன் பிறகு அவனுக்கு அழிவு ஏற்பட்டது. அந்த மாதிரி வந்து இதை அவங்க எந்த வேடத்தில் வேணாலும் வரலாம். பல வேடம் போட்டு வருவாங்க. அப்போ ஞானசம்பந்தரும் முருகன்தான், முருகனும் சிவன்தான், எல்லாமே ஒன்று தான். அதனால் ஞானசம்பந்தர் இந்த 10 பதிகம் பாடியிருக்கார். திருநீற்று பதிகம் அவசியம். இதை சிவபுராணமும் திருநீற்று பதிகம் படித்தால் நம்மளுடைய மனையில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகும். அது மட்டுமல்லாமல் நோய் குறையும். நாம் இந்த 10 பதிகத்தையும் பாடி கொஞ்சம் வெந்நீரில் திருநீரை போட்டு கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக படிப்படியாக குணமாகிட்டே இருக்கும். படிக்கிறவங்க அவங்க நல்ல இரக்கம் உள்ளவங்களாக, அரக்க குணம் இல்லாதவர்களாக இருக்கணும். அரக்க குணம் இருந்து நானும் திருநீர் படித்தேன்னா அது நல்லா இருக்காது. இரக்க குணம் உள்ளவர்கள், தேவ குணம் உள்ளவர்கள், தெய்வத்தை சிந்திக்கக்கூடியவர்கள், காலை மாலை சிவபுராணம் படிக்கக்கூடியவர்கள், காலை மாலை திருநீற்று பதிகம் படிக்கக்கூடியவர்களுக்கு தான் இது கைகூடும். அப்போ எல்லாருக்கும் கைகூடும். இது வெரி சிம்பிள். நீங்கள் வந்து இந்த நிலையை அடையிறதுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுக்கு பெரிய தவம் இருக்கணும் அது பண்ணணும் கிடையாது. அதாவது வள்ளல் பெருமான் சொல்லுவார், நீங்கள் பாராயணம் செய்தாலே தவம் செய்ததுக்கு சமம். என்ன சொல்கிறாரு? தோத்திரம் பண்ணுங்க, பாராயணம் செய்யுங்க, தவம் பண்ணணும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் தோத்திரம் பண்ணாலே நாம் மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியும். மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே, மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே. மீண்டும் இங்கே வந்து இந்த வினைப்பிறவிலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்றார் மாணிக்கவாசர். மீண்டும் மீண்டும் வந்து மீண்டும் பிறந்து எனக்கு எத்தனையோ தாய் தந்தை, எத்தனையோ பெண்டீர், எத்தனையோ பிள்ளைகள், இப்படியா நான் கழுகா பிறக்கும்போது, பிழுவா பிறக்கும்போது, மலையா பிறக்கும்போது, செடியா பிறக்கும்போது எனக்கு ஒரு குடும்பம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே அப்படின்னு. அப்படி வினைப்பிறவி வேண்டாம், சுந்தரமூர்த்தி சாமி மாதிரி நல்ல பிறவி எடுக்கணும்னா வந்து எடுத்துக்கலாம். இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. மரணமில்லா பெருவாழ்வு அடைவதற்கு மிக எளிமையாக மாணிக்கவாசர் நமக்கு மாணிக்கவாசர் சொல்ல சிவபெருமான் எழுத பெற்றது தான் சிவபுராணம். சிவபுராணத்தையும் திருநீற்று பதிகத்தையும் படிக்கணும். இடர்கள பதிகம்னு ஒன்று இருக்குது, ஞானசம்பந்தர் அருளியது தான். அதில் ஒரு 10 பதிகம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். சும்மா இருக்கும்போது படிக்கலாம், எந்த நேரம் வேணாலும் படிக்கலாம். அதுக்கு நேர காலமே கிடையாது. காலையில் படிக்கணும், முடியலைன்னா வேறு நேரம் கடந்து படிக்கலாம். இதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் போகிற இடம்லாம் அது மாட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், உள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கும். இது உண்மை. நான் காலையில் படிச்சுன்னா பொழுதுக்கும் என் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நலமோடு வளமோடு சுகமாக வாழ்ந்த இந்த பிறவியை அறுத்து அடுத்து மரணமில்லா பெருவாழ் பெறுவதற்கு எளிமையான வழியை அருளிய மாணிக்கவாசர், சிவபெருமான், முருகப்பெருமான், வள்ளல் பெருமான் அனைவருடைய வழியும் பின்பற்றி எளிமையாக சொல்லக்கூடிய மாணிக்கவாசருடைய சிவபுராணத்தை படியுங்கள்.
நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும். வள்ளல் என்ன சொல், நோயற்ற வாழ்வு நாங்கள் வாழ வேண்டும். சண்முக துய்வமணி ஒன்முக செய்வமணி சண்முக துய்வமணி என்ன சொல்கிறார்? சண்முகனை தானே சொல்கிறாரு. நோயற்ற வாழ்வாழ்னு என்ன சொல்கிறார்? சண்முக துய்வமணி உன்முக செய்வமணி சண்முக துய்வமணி. ஏன் சென்னையில் கந்த கோட்டத்தில் உள் ஓங்கும் கந்த வேலே. சென்னையில் அது வந்து தான் அவர் திருத்தணியில் போய் தான் காட்சி பெற்றார். திருத்தணி வந்து ஒரு முக்கியமான வீடு. திருத்தணிக்கு போனால் எல்லா திருமண தோஷம் உள்ளவங்க, புத்திரபாகிய தோஷம் உள்ளவங்க, குடும்ப வளர்ச்சி இல்லாதவங்க, பயிர் சரியாக நடக்கலை, பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க அங்கே போயிட்டு மாதம் ஒரு நாள் கிட்ட இருந்தால், தூரத்தில் இருந்தால் வருஷம் ஒரு நாளாவது போயிட்டாங்க உட்கார்ந்து வந்த திருத்தணியில் எல்லாவற்றையும் முடிக்கக்கூடியவர். தேவரெல்லாம் வந்து அங்கே வரம் வாங்கிட்டு போகிற இடம் திருத்தணி. அதனால் திருத்தணி முருகனை வழிபட்டவர் வள்ளல் பெருமான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம்.